ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங் டு ஆல். ஆல்ரெடி இந்த 2023 டிசம்பர் மாதம் கேட்ட இந்த ட்ரக் டெஸ்டிங் லெபார்ட்டரியில் கேட்ட கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு வரோம். ஆல்ரெடி நம்ம போன கிளாஸில் ஒரு 6 கொஷின் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஆல்ரெடி 2 கிளாஸ் பார்த்துருக்கோம். இப்போ பார்க்கக்கூடிய நெக்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கொஷின் நம்பர் 7, சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். கேட்டிருக்கக்கூடிய கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூஸ் த incorrect statement எதுன்னு கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் நீங்கள் கிளியராக பார்த்து வைக்கிறது நல்லது. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, எனன்சியோமர்ஸ். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் எனன்சியோமர்ஸ் இன் சொல்யூஷன் கேன் பி estimated. Enantiomers in solution can be estimated by a chiral shift reagent. கொடுத்துருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் இது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேடியோ ஃப்ரீக்வன்சி used in NMR to differentiate enantiomers is a chiral probe. சரிங்களா? NMR to differentiate enantiomers is a chiral probe. இது ஸ்டேட்மெண்ட் நம்பர் 2. ஸ்டேட்மெண்ட் நம்பர் 3 என்ன அப்படின்னா, NMR of diastereomers can always be different. Statement number 4, enantiomeric excess of a racemic mixture is 0. இது கேட்டிருக்கக்கூடிய ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஷின் நம்பர் 8 பார்க்குறதுக்கு 8 கூட பார்த்துக்கலாம். நம்ம அதுக்கு முன்னாடி இந்த கொஷின் நம்பர் 7 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த கொஷின் நம்பர் 7ல் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அப்போ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு நமக்கு கிளியராக தெரியணும், இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எதுவும் கிளியராக தெரியும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பாருங்கள். எனன்சியோமர்ஸ் இன் சொல்யூஷன் கேன் பி எஸ்டிமேட்டட் பை ஏ கைரல் ஷிஃப்ட் ரியேஜென்ட். ஒரு எனன்சியோமர் சொல்யூஷனை எஸ்டிமேட் பண்ணணும் அப்படின்னா, எனன்சியோமர்ஸ் அப்படிங்கிறது ஆல்வேஸ் சொல்லியிருக்கிறேன், நமக்கு ஆல்வேஸ் ஆப்டிக்கலி ஆக்டிவ். அப்போ அந்த சிஸ்டம் எப்படி இருக்குன்னா, கைரல் ஷிஃப்ட் ரியேஜென்ட்டாக தான் இருக்கணும். அப்போ கொடுத்துருக்கக்கூடியதில் ஏ கைரல் ஷிஃப்ட் ரியேஜென்ட். ஏ கைரல் அப்படிங்கிறது ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ், பட் எனன்சியோமர் அப்படிங்கிறது ஆப்டிக்கலி ஆக்டிவ். நீங்கள் ஒரு எனன்சியோமர் சொல்யூஷனை வந்து எஸ்டிமேட் பண்ணணும் அப்படின்னா, கைரல் ஷிஃப்ட் ரியேஜென்ட்ஸ் கூட போட்டிங்கன்னா தான் நமக்கு என்ன ஆகும், நமக்கு அந்த எனன்சியோமரி சொல்யூஷனை நம்மளால் எஸ்டிமேட் பண்ண முடியும். ஸோ ஏ கைரல் ரியேஜென்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்கக்கூடிய ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஃபஸ்ட்டு வந்து என்னது, இன்கரெக்ட். ரெண்டாவது, ரேடியோ ஃப்ரீக்வன்சி இஸ் யூஸ்டு இன் NMR. நமக்கு NMRயில் யூஸ் பண்ணக்கூடிய சோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ரீஜனில் ரேடியோ ஃப்ரீக்வன்சி ரீஜனில் தான் நடக்குது. 2, டிஃப்ரென்ஷியேட் எனன்சியோமர்ஸ் இஸ் ஏ கைரல் ப்ரோப். சரிங்களா? டிஃப்ரென்ஷியேட் எனன்சியோமர் அதாவது நம்ம டோபிசிட்டியில் ஆல்ரெடி பார்த்துருப்போம். இந்த டோபிசிட்டியில் நமக்கு 2 இருக்குது. ஒன்று ஓமோமர்ஸ் ஆர் ஐடென்டிக்கல், ரெண்டாவது எனன்சியோடோபிக் புரோட்டான், டயாஸ்டீரியோடோபிக் புரோட்டான். எனன்சியோடோபிக் புரோட்டானை டூ நாட் டிஃப்ரென்ஷியேட் இன் NMR. அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ரெண்டாவது டயாஸ்டீரியோடோபிக் புரோட்டானில் டிஃப்ரென்ஷியேட் இன் NMR. நமக்கு NMR ஸ்பெக்ட்ராஸ்கோப்பியில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு எனன்சியோடோபிக் புரோட்டான் இருந்தால், அந்த எனன்சியோடோபிக் புரோட்டான் சேம் டைப்பான புரோட்டான்.
அந்த புரோட்டானை நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது இதில் NMR ஸ்பெக்ட்ராஸ்கோப்பியில். ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ரேடியோ ஃப்ரீக்வன்சி யூஸ்டு இன் NMR. ஓகே. டு டிஃப்ரென்ஷியேட் எனன்சியோமர்ஸ் என்ன பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க, NMR ஸ்பெக்ட்ராஸ்கோப்பியில் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பியும் என்னது, இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அடுத்த ஆப்ஷன் பாருங்கள், NMR ஆஃப் டயாஸ்டீரியோமர்ஸ் கேன் பி ஆல்வேஸ் டிஃப்ரெண்ட். ஏன், NMR ஸ்பெக்ட்ராஸ்கோப்பியில் நம்ம அந்த 2 புரோட்டான் என்னது சேம் டைப்பான புரோட்டான் இல்லை, இதில் எனன்சியோமரில் சேம் டைப்பான புரோட்டான், இந்த சேம் டைப்பான புரோட்டான் இருக்கிறதால டூ நாட் டிஃப்ரென்ஷியேட். பட் இந்த புரோட்டான் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டைப்பான புரோட்டான். இந்த புரோட்டான் என்ன பண்ண முடியும், NMRல டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஸோ NMR டயாஸ்டீரியோமர்ஸ் கேன் பி ஆல்வேஸ் டிஃப்ரெண்ட். ஆல்வேஸ் டிஃப்ரெண்ட். அந்த 2 புரோட்டான் என்ன புரோட்டான், டிஃப்ரெண்ட் டைப்பான புரோட்டான். அந்த புரோட்டானை நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஸோ நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய தேர்டு வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். சரிங்களா. அடுத்து ஃபோர்த்து பாருங்கள், எனன்சியோமரிக் எக்ஸஸ் ஆஃப் எ ரெசிமிக் மிக்சர் இஸ் 0. ரெசிமிக் மிக்சர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் சிஸ்டம். இந்த ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ்க்கான ரீசன் என்னது, எக்ஸ்டர்னல் காம்பன்சேஷன். எக்ஸ்டர்னல் காம்பன்சேஷன். இதே மீசோவாக இருந்தால் இன்டர்னல் காம்பன்சேஷன், அதுவும் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் தான். இதே கேசஸில் மீசோ அப்படிங்கிறது அதுவும் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். அதுக்கான ரீசன் இன்டர்னல் காம்பன்சேஷன். இன்டர்னல் காம்பன்சேஷன் அப்படிங்கிறது ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ இன்டர்னல் காம்பன்சேஷன் இருக்கிறதுனால ஒரு +50யும் -50யும் கேன்சல் அவுட் ஆகிட்டு ஒரே மாலிகுலுக்குள்ளே நமக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ இதுவும் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். எக்ஸ்டர்னல் அப்படிங்கிறது ஆட் பண்ணக்கூடியது மிக்சர். சரிங்களா. எனன்சியோமரிக் எக்ஸஸ் அப்படிங்கிறது அதனுடைய எக்ஸ்டர்னல் காம்பன்சேஷன். ரெசிமிக் மிக்சர் அப்படிங்கிறது எக்ஸ்டர்னல் காம்பன்சேஷனால் அது வந்து ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். ஸோ கொடுத்துருக்கக்கூடிய ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். கேட்டிருக்கக்கூடிய கொஷனுக்கு இன்கரெக்ட் எது அப்படின்னா ஆன்சர், நமக்கு ஆன்சர் என்னது 1 and 2. இந்த ஆன்சர் 1 and 2. இதே கொஷினில் வேறு எப்படி கேட்கலாம் அப்படின்னா கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டுன்னு கேட்டாங்கன்னா, சப்போஸ் கரெக்ட், இது வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். கொடுத்துருக்கக்கூடிய கொஷனுக்கு இந்த கொஷனுக்கு எக்ஸாக்டான ஆன்சர் இதுதான். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டுன்னு கேட்டாங்கன்னா இது 3 and 4. இதே கொஷனில் நமக்கு மாற்றி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எது, இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்கலாம். கேட்டிருக்கக்கூடிய கொஷனுக்கு வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கான கரெக்டான ஆன்சர் இது. கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டுன்னு கேட்டாங்கன்னா 3 and 4. இது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கான ஆன்சர். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கான ஆன்சர். அப்போ கேட்கக்கூடியது இன்கரெக்டுக்கான ஆன்சர் 1 and 2 ஆப்ஷன். இந்த ரெண்டும் தான் நமக்கு ஆப்ஷனில். ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 and 2. இதுக்கு ஆப்ஷன் 1 and 2, 2 and 3, 1 and 4, 2 and 4 இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து 1 and 2 தான் கரெக்டான ஆன்சர். இந்த ரெண்டும் தான் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அடுத்த கொஷின் நம்பர் 8 வந்து பார்க்கலாம். இந்த கொஷின் நம்பர் 8ம் பேஸ்ட் ஆன் த ஸ்பெக்ட்ராஸ்கோபி. சரிங்களா. ஸோ அடுத்து என்ன கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 8, விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட், விச் ஆஃப் த ஃபாலோவிங் statement are true for a molecule to be IR active. கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டில் IR ஆக்டிவ்க்கான ஸ்டேட்மெண்ட் எது, அதுதான் நமக்கு கேட்டிருக்கக்கூடிய கொஷின். ஆல்ரெடி நம்ம அதே ஸ்டேட்மெண்ட் கொஷினில் NMRல பார்த்தோம். இப்போ அடுத்து பார்க்கக்கூடிய கொஷனில் வந்து IR ஸ்பெக்ட்ராஸ்கோப்பியில் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூ ஃபார் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபார் த மாலிகுல் IRல. கொடுத்துருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 1 and 4 அது மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் இட் ஷுட் possesses a permanent dipole moment. A permanent dipole moment. கொடுத்துருக்கக்கூடிய செகண்ட் ஸ்டேட்மெண்ட் there should be a change in polarizability. There should be a change in polarizability. Change in polarizability. இது கொடுத்துருக்கக்கூடிய செகண்ட் ஸ்டேட்மெண்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா இஃப் சம் ஆஃப் தேர் வைப்ரேஷன் produce an oscillating dipole moment.
ஆசிலேட்டிங் டைபோல் மூமெண்ட். நமக்கு ஆப்ஷன் ஏவில் 1 and 2, ஆப்ஷன் ஏவில் 1 and 2, ஆப்ஷன் பியில் 1 and 3, ஆப்ஷன் சியில் நமக்கு பார்த்தீங்கன்னா 1 and 2 கொடுத்துருக்காங்க. அடுத்தது 1 and 3 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 1 only, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாட் நோ, எந்த ஆன்சர் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ கொடுத்துருக்கக்கூடியதில் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்? முதல்ல ஐஆர் ஆக்டிவில் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் ஒரு மாலிகுல் ஐஆர் ஆக்டிவ் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஐஆர் ஆக்டிவில் நமக்கு ஸ்ட்ரெச்சிங் இருக்குது, சிமெட்ரிக்கல் ஸ்ட்ரெச்சிங் இருக்குது, அசிமெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங் இருக்குது, அதே மாதிரி பெண்டிங் இருக்குது. அந்த பெண்டிங்கில் சிஸ்டரிங் ரேக்கிங் இருக்குது, ட்விஸ்டிங் ரேக்கிங் இருக்குது. இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி கிளாஸில் பார்த்தோம். இப்போ இதில் கொடுத்துருக்கக்கூடிய 3 ஸ்டேட்மெண்ட்டில் எது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபஸ்ட்டு, இட் ஷுட் பொசஸ் ஏ டைபோல் மூமெண்ட், பர்மனன்ட் டைபோல் மூமெண்ட். இதுதான் ஒரு ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் ஒரு மாலிகுல் ஆக்டிவாக இருக்கணும், ஐஆரில் ஆக்டிவாக இருக்கணும்னா அதுக்கான கண்டிஷன் இதுதான். ஸோ கொடுத்துருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து இஃப் ஏ மாலிகுல் ஹேவிங் பர்மனன்ட் டைபோல் மூமெண்ட் இஸ் ஐஆர் ஆக்டிவ். ஓகே, இது வந்து ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ரெண்டாவது, தேர் ஷுட் பி ஏ சேஞ்ச் இன் போலரைசபிலிட்டி. சேஞ்ச் இன் இந்த இது எதுக்கான கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் இஃப் ஏ மாலிகுல் ராமன் ஆக்டிவ், அந்த ராமன் ஆக்டிவாக இருக்கிறதுக்கான கண்டிஷன் தான் இஃப் ஏ மாலிகுல் ஹேவிங் சேஞ்ச் இன் போலரைசபிலிட்டி. ஸோ கேட்டுக்கக்கூடியது ஐஆருக்கு. ஸோ இது வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இது எதுக்கான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, ராமன் ஸ்பெக்ட்ரா ஒரு மாலிகுல் இஃப் ஏ மாலிகுல் ராமன் ஆக்டிவாக இருக்குன்னா அதுக்கான கண்டிஷன் என்னென்னா சேஞ்ச் இன் போலரைசபிலிட்டி. அடுத்தது, இஃப் சம் ஆஃப் தர் வைப்ரேஷன்ஸ், சில மாலிகுலில் ஆசிலேட்டிங் ஃப்ரீக்வன்சி, சிம்பிள் ஹார்மோனிக் ஆக்சிலேட்டர் வர மாதிரி கூடிய அந்த ஆசிலேட்டிங் ஃப்ரீக்வன்சி என்ன பண்ணுது? சம் ஆஃப் த டைபோல் மூமெண்ட்டை கிரியேட் பண்ணுது. ஸோ டைபோல் மூமெண்ட்டை கிரியேட் பண்ணால் அது ஐஆர் ஆக்டிவ். ஸோ இதுவும் கரெக்டான ஆன்சர் தான். நமக்கு 1 and 3 ஆன்சர் வந்து என்னது? 1 and 3 இதுதான் வந்து நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ கொடுத்துருக்கக்கூடியதில் ஆன்சர் 1 and 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். பி அப்படிங்கிறது ராமன் ஆக்டிவுக்கான கண்டிஷன், 1 and 3 அப்படிங்கிறது ஐஆர் ஆக்டிவுக்கான கண்டிஷன். ஸோ கொடுத்துருக்கக்கூடிய கொஷின் நம்பர் 8க்கு சரிங்களா 1 and 3, கொடுத்துருக்கக்கூடிய கொஷின் நம்பர் 7க்கு நமக்கு 1 and 2. இதே கொஷினில் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டாங்கன்னா 3 and 4. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி, ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் வரக்கூடிய கொஷின்ஸை வந்து இந்த மாதிரி ஈஸியாக சால்வ் பண்ணலாம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்டுனா அது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன்.